அவனுக்கு தான் அவனுக்கு கஷ்டம் தெரியுமே. இப்போ ஒரு பணக்காரன் இருந்தால் கூட வந்துட்டு அவனுக்கு யோசனை இல்லாமல் கூட ஆகுது. ஒரு பக்கத்தால் யோசனை இருக்கும், கவலை இருக்குது, டென்ஷன் இருக்கும். அப்படி எல்லாருக்கும் இன்றைய தினம் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது வந்து அது என்ன முடிவுன்னு சொல்லி நிறைய காலமாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலையை நீங்கள் செய்யறீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய யோசனையாக வந்து இருக்கு. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து 18-19 வாரங்கள வேலைக்கு போக அடிக்கி அவை குறித்து நிறைய விமர்சனங்கள் தப்பெல்லாம் வருது. ஏதோ பக்கம் எரிஞ்சதுனால வந்து காரு புகச்சபடி அந்த அண்ணாவோட அதுக்காண்டி எல்லாரையும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு பொதுவான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படி கை தட்டி போட்டு ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு தப்பு பண்ணாதுங்க. அப்படி தப்பா யாருமே சொந்தமா இருக்கலாம், பந்தமா இருக்கலாம், இல்லை வெளி உறவுகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கூட சில உறவுகள் வந்து என்ன செய்வாங்க, உண்மை தன் ஃபேமிலி மாதிரி நேசிச்சு நல்லா செய்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. ஆனால் எட்டத்தை நின்று அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது, நான் அனுசியா. ஓகே, அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்களுடைய வீட்டு கேட்டுக்குள்ள வந்து நிற்கிறோம். என்னம்மா அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 3 நாளாக வந்துட்டு சிவராத்திரிக்காண்டி வந்து ஒரு விரதம் கொண்டு பிடிச்சிங்க அம்மா வந்து. சிவராத்திரி அன்று அப்புறம் 3 நாள் விரதம் இல்லை, அம்மா வந்து இந்த வருஷம் புதுசாக வந்து பிடிக்கிறா. அதுக்காண்டி 3 வருஷம் தான் நீ புதுசாக தெரியாத சொல்கிறேன். எனக்கு தெரியும், ஒரு 3 எல்லாரும் வந்துட்டு கோயிலில் வந்து மொழிப்பிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா வந்துட்டு பிடிச்சால வந்து அம்மா வந்து எப்படி சொன்னால் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு ஒரு சில அம்மாவுக்கு மட்டும். அதான் அம்மா வந்து இப்போ 3 நாட்களாக வந்து சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை. அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, பப்பாசி பழம் மரத்தால விழுந்த என்ன கலாய்க்கிறேன்னு தெரியாதா? இல்லை உண்மையா அப்படி தப்பாங்க. அம்மாவை போது அப்படி நீங்கள் சிலோபாசன்ல எப்படி இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சரியாக வந்து 7:30 நம்ம நேரம் வந்து காலை 8 மணி. 8 மணியா? சரி, அம்மா முழுகிழமை ஒரு மாதிரி கிடக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தாங்கிட்ட தங்கச்சியாக எல்லாம் கொண்டு விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் இப்போ தங்கச்சி வந்து போகக்கூடிய காரில் வந்துட்டு சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு ஆகிட்டு. அதாவது வந்து அந்த அண்ணா அங்கேருந்து வரும்போது வந்து ஏதோ வயர் ஏதோ பக்கண்டு எரிஞ்சதுனால வந்துட்டு கார் ஏதோ புகைச்சபடி அந்த அண்ணா உடனே கொண்டு போய் கராச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துண்ணா. இப்போ அதுவும் ஒரு பெரிய ஒரு அளவுக்கான ஒரு தடமாக போய் ஏன்னு சொன்னால் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கெல்லாம் கார் தந்தா வந்து நார்மலாக புது பழக்கம் தானே. நம்ம இப்போ ஆட்டோ ஓடிக்கொண்டு போயிருப்பேன். அதான் ஆட்டோ தந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஆட்டோ பெரிய எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு வேணா. என்ன சொன்னால் ஆட்டோ வந்து 3 வருஷமாக வச்சுருந்தாங்க. அப்போ இப்போ ஆட்டோ இல்லை வித்தாயிரம் வந்து இப்போ அந்த அண்ணாண்டபடியே ஏதோ தான் வச்சிருந்த வாகனம் என்றதால வந்துட்டு அந்த ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வரும்போதே வந்து உடனே அந்த கார் பெருசாக பார்த்து எரியாத அளவுக்கு வந்து உடனே ஸ்டாப் பண்ணிட்டா. இப்போ அதையும் வந்து ஆத்திக்குட்டியும் அப்பாவும் வந்துட்டு கிராமக்கோட்டில் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவங்க. வெயிட் பண்ணி கொண்டிருக்க வந்துட்டு இப்படின்னு சொல்லி விளக்கம் வந்து தெரியாத. அப்போ வந்து ஃபோன் வந்து கொண்டு போகல, ஃபோனை வந்து வீட்டை வந்து வச்சுட்டு போனோம். அப்போ அம்மா வந்து கால் பண்ணி சொன்னால் அப்படி அப்பாவும் ஆத்தியும் வந்துட்டு வர சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு கிளாஸுக்கு வந்து போகிற சரி வராது, கார் வந்து இப்படி அப்செட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரி ஓகேன்னு போட்டு கூட்டி கொண்டு திருப்பூர் கோலன்னு வந்துச்சு. அது ஏதோ சின்ன ஒரு வேலை நான் வந்தாக்கா செய்து விட்டோம்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கூலால் வந்துட்டு ஒரு நாள் லீவ் எடுத்தாலுமே வந்து அது வந்து பெரிய அளவுக்கான லொஸ்டா போயிடும். அதாவது வேஸ்ட் தானே. அதை விட முக்கியமாக என்ன சொன்னால் இப்போ வந்து பள்ளிக்கூடம் எல்லா இடமும் லீவ் விட்டுருக்குறாங்களே. ஒரு 20 நாள் லீவு கொடுத்துருக்குறாங்களா. ஆட்டுக்குட்டிக்கு வந்து லீவ் இல்லை இப்போதைக்கு. என்னென்னு சொன்னால் அவாவுக்கு இன்னும் ஸ்போர்ட்ஸ் முடியலை ஸ்கூலில் வந்து. அதை விட அவாவுக்கு லீவு வந்து கொடுப்பினம் தான் இப்போ இல்லை, நாள் கிடக்கு. அது வந்து ப்ரைவேட் தான், தனியாக தானே. அதனால் வந்து இன்னுமே ஆட்டுக்குட்டிக்கு லீவ் இல்லை. ஆனால் சந்தோஷம் தானே எங்களுக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து உண்மையிலே எப்படி ஒரு நாளும் பள்ளிக்கூடம் போகிற நல்லா தானே. அது பெரிய சொன்னாலேயும் அப்போ அதையும் தாண்டி வந்து உண்மையிலே எங்களோட ஆத்திக்குட்டி வந்து இந்த தினம் வந்து ரொம்ப அளவுக்கான பயந்து போட்டேன். அதை வந்து ஒரு பிள்ளை வந்து சின்ன பிள்ளையா இருந்தால் கூட வந்து அந்த பிள்ளையை கொண்டு போய் நாங்கள் விடும்போது ஒரே துருவா விட்டோம்னு சொல்லி அந்த பிள்ளை வந்துட்டு மனப்பயம் இல்லாமல் ஒரு சந்தோஷத்தோட போவோம். நம்ம ஆட்டிக்கிட்டு கொஞ்சம் உடம்பு நிலையில் அது என்ன தெரியுமா, சளி வச்சுட்டு கொஞ்சம் இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் மாசி மாதமெல்லாம் கொஞ்சம் குளிர் தானே. அதுக்குள்ளே கொஞ்சம் நாங்கள் காலை மேலே ஏற்றி இதாக்குறது, கூடிய காலை மேலே குளிச்ச வாக்குறது. அப்போ அதில் கொஞ்சம் சளி வச்சுட்டுது. அதுக்கு ஒரு மருந்து ஒன்று செய்வோமே.
அப்போ அதனால வந்து இப்போ ஆத்திக்குட்டியை கொண்டு இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மாதிரி போட்டு அந்த அக்கா என்ன கேட்டு அது உங்களோட ஆட்டோ நின்ற படம் ஏற்றுவோம் இல்லை வெளுக்கிட்டாச்சல்லோ அப்போ நாங்கள் இல்லைக்கா நாங்கள் வந்து ஆட்டோ வித்துட்டோம்னு சொல்லி பாப்போம் கடவுள்கிட்ட சித்தத்தால் எங்கேயாவது ஒரு எடுக்க மறுபடியும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்டோ வேணும் ஒரு வாகனம் எடுக்கிற கடவுள் அறுபது வேற நல்லதான் அப்படி வந்துட்டோம் அந்த ஆட்டுக்குட்டிக்கும் அந்த பிள்ளைக்கும் வந்து ஒரு பயனாக இருக்கும் ஏற்றிறக்கலாம் நாங்களும் மாறி ஏற்றிறக்கலாம் தான் என்னண்ணே இல்ல இந்த பைக்கில் கொண்டு போய் ஆத்திக்குட்டி நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த பிள்ளைய ஆத்திக்குட்டி இது விட்டுட்டு வர இங்க வர 12 மணி ஆயிருக்கணும். அதை விட நான் விட மாட்டேன் இல்லையா அது ஒரு மணி நேரத்துக்கு மேல அங்க போறது இந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் இந்த மோட்டர் சைக்கிள் இந்த காய்ச்சல் ஒரு குளிர் தடிமன் வந்து காய்ச்சலாக்கி அப்புறம் அதெல்லாம் ஒரு கிலோ லீவா போடுவேன் ஒரு நாள் ஒரு கிலோமையா போடும். அப்ப அதனால நல்ல ஒரு கார் அண்ணா என்ன நல்ல ஒரு ஃபேமிலி உண்மையில அந்த அக்கா அண்ணாவும் வந்து தங்களோட ஒரு சொந்த பிள்ளை மாதிரி தான் நாங்களோட ஆட்டுக்குட்டியை வந்து நேசிச்சு சாப்பிடலன்னு சொன்னால் ஏற்றி கொண்டு வரைக்குள்ள டிஷ்ஷை பார்ப்பாரு 2 பேரும் சாப்பாடு கடலாம் தான் ஆத்தியும் தான் அந்த பிள்ளையும் தான். அப்போ 2 பேரையுமே வந்து உடனே சாப்பாடு திறந்து சாப்பிட சொன்னால் என்ன செய்யணும் வந்து மாக்கலாக்கல 2 பேரும் ஆடையில் பார்ப்பினம்மா சாப்பிடாயினம்மா ஃப்ரெண்டைக்கு அந்த அண்ணா வரைக்கும் பனசு வண்டி கொடுத்தாராம். அப்படி உண்மையிலே என்ன சொல்கிறது நல்லா பிரியாசப்படுதல் உண்மையில சந்தோஷமாக இருக்கு என்ன. ஓகே அப்போ இன்றைய தினம் வந்து காலையில் எங்கள்கிட்ட விட்ட நடந்த சில சம்பவங்கள் வந்துட்டு இதுதான் வந்து ஆதிக்குட்டியை போட்டு அப்போ லேட்டாக போயிட்டு அதான் இப்படி வந்து கிளாஸ்கள் அங்கே இங்கேருந்து கொஞ்சம் போகிறதால வந்து வீடியோ வந்து கொஞ்சம் டைம் வந்து கிளாஸ் தான் ஞாபகம் ஆதி டியூஷன் டீச்சரை கால் பண்ணணும் என் 8:30 கிளாஸ் இதில் லீவு நாட்களில் போடுற மாதிரியாது அது நம்பர் இருக்கு இல்லையே ஏன்னா பள்ளிக்கூடம் லீவு தானே காலம் வகுப்பு படிக்கிற மாதிரியா சொன்னா தானே காலம் வகுப்பு எடுத்தாலும் வந்துட்டு சனிக்கிழமை இல்லை தானே திங்கக்கிழமையில பள்ளிக்கூடம் இல்லையா எல்லாருக்கும் மாட்டுக்கு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் வந்து வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பாருங்கள். அது வகையில் நீங்கள் எங்களுக்கு தான் ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து அது என்ன முடிவுன்னு சொல்லி நிறைய காலமாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய யோசனையாக வந்து இருக்கும். ஓகே அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் அந்த வேலை திட்டத்தை வந்து செய்ததுக்கு அப்புறமாக வந்து நாளைய தினம் வந்து மறுபடியும் வந்து எங்களுடைய வேலை வந்து ஆரம்பமாக போகுது. அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அதாவது வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு பெரியவர்களுக்கான ஒரு பொறுப்பு நான் கொடுத்துட்டு போகிறேன். என்ன திறப்பு என்ன திறப்பில் என்ன பொறுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு இந்த விதரம் பிடிச்சா வந்து காதுங்க காம் போட்டு நித்திர முடிச்சு எனக்கு சூப்பராக சாப்பாடில் தனிஞ்சு அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இப்போ நல்லா விளைஞ்சு போட்டா. ஓகே அப்போ அதனால் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த வீட்டை கிச்சன் வந்து தெரியுமா மேம் அதெல்லாம் வந்துட்டு துப்புரவாக்கி போட்டு ஃபுல்லாக வந்து துப்புரவாக்கி கிளீன் பண்ணினதுக்கு அப்புறமாக வந்து ஜதுவோட கையால் குக்கிங் வீடியோஸ் நிற்க மாட்டேன் நான் வேலையை போகிறேன். அம்மாச்சி எங்க எப்பேன் அது சொல்ல வேலை வந்துட்டு பர்சனலாக வைக்கிறாங்க மாதிரி தான் சொல்லுவேன். அப்போ இனிமேல் வந்து இந்த ஃபோனை வந்து நான் அம்மாட்ட வந்து காலை மேலே கொடுத்துட்டு போனேன்னு சொன்னால் வந்து அம்மா வந்து பின்னரம் நான் வரைக்குள்ள வந்து இந்த கைக்கு வந்து இந்த ஃபோன் வரும். அப்போ கிச்சன் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அம்மா வந்து சமையல் வீடியோ அம்மா வந்து போடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உத்தரவை வந்து அம்மாவுடைய கையில் வந்து நான் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னு சொன்னால் இப்படி இருந்தால் வந்து சரி வராது. நம்ம சில பேர் வந்து யோசிக்கலாம் வந்துட்டு நீங்கள் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறார்கள் வந்து அவங்க மூலமாக தான் வந்து அவங்க பேசினால வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இல்லை நான் போகணும்னு தான் இருந்தேன். நான் உடம்பெழுப்பால் வந்து போடலன்னு சொன்னால் விடியலை உடம்புல கொஞ்சம் பஞ்சி ஆகிடணும் அந்த பனிக்கு வந்து அதுக்கும் ஆர்த்திக்குட்டியை குறித்து சில இதுகள் இருக்கேன்னு அதான் கண்டிப்பாக வந்து அப்போ அதுவும் வந்து ஒரு மனுஷராக பிறந்தா வந்துட்டு அவங்களுக்கு வந்து சந்தோஷமும் இருக்கும் யோசனையும் இருக்கும். யோசனை இப்போ எங்களை மோசமான காலமாக கிடக்குன்னு இது உண்மையில ஒரு பிள்ளை பிறந்து 18-19 வாரக்குள்ள வேலைக்கு போகாட்டிக்கு அவைய குறித்து நிறைய விமர்சனங்கள் தப்பெல்லாம் வருது. ஆனால் அது வந்து உண்மையாச்சு அப்படி தப்பு பண்ணாது. அப்படி தப்பாக யாருமே சொந்தமாக இருக்கலாம் பந்தமாக இருக்கலாம் இல்லை வெளியே உறவுகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கூட பிறந்து 18-19 வயசுக்குள்ளே இப்போ டேரண்ட் வேலை போகாட்டுக்கு ஒரு தப்பான இதுலாம் சொல்கிறீங்களா. ஆனால் அது பிள்ளை அது வந்து மற்ற மனசு நோவடிக்கும் இவ்வளோ தூரம் அவரோட சூழ்நிலையாவே வைக்கத்தான் விளாங்குமே நான். அப்போ அதுக்காண்டி நாங்கள் ஜதுவை வேலை போகணும்னு சொல்லல போகணும்னு சொல்லலை. ஜதுவுக்கு வந்து இப்போ வேலைக்காரிய சில ஆயுதங்கள் வந்து பண்ணி கொண்டிருக்கிறாருண்ணா. அது வந்து இன்னும் கை கூட இல்லை கை கூடி வரும் கண்டிப்பாக. அப்போ நாங்கள் கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோ உங்களுக்கு
பதிவு செய்வோம் நிறைய பேர். அப்போ உண்மையிலே வந்து இது வந்து ஒரு சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க, வந்து இது வந்து ஒரு உண்மைக்காக தான் சொல்கிறேன். இனிமேல் வந்து எங்களோட அம்மா தான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போடுவான்னு சொல்லிக்கணும். ஏன்னு சொன்னால் நாளைய தினத்துலேருந்து நான் எப்படி வந்து வேலைக்கு வந்து போடுவேன். அப்போ போனோன்னு சொன்னால் வீட்டை வர அப்படி ஒரு 6 மணி என்றாலும் வந்து ஆகும். அதான் அவனுக்கு தான் அவன் கஷ்டம் தெரியுமே. இப்போ ஒரு பணக்காரன் இருந்தால் கூட வந்துட்டு அவனுக்கு யோசனை இல்லாமல் கூடாது. ஒரு பக்கத்தால் யோசனையும் இருக்கும், கவலை இருக்குது, டென்ஷன் இருக்கும். அப்படி எல்லாருக்கும் வந்துட்டு அவரவருக்கு தான் வந்து அவரோட கஷ்டம் வந்து விளங்கும். அதுதான் உண்மையிலே. இப்போ ஜாது எனக்கு இவ்வளோ நாளும் எங்களோட இருந்து ஒரு வீடியோ செய்து போட்டு கொண்டு கேட்க எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ஜாது வேலை என்று வழக்கு கிடைக்கலாம் அவ்வளவு சுமையும் என்ற தலையில் வந்துடுறாங்க போதேன்னு. அப்போ நீ மூட்டை சைக்கிள் வந்து எந்த கையெல்லாம் தரணும் ஜாது வேலைக்கு அப்படி போகணும். டயர் மாற்றணும் ஓடு. இந்த அம்மா பிரேக் அடிக்கிறது கொடுத்தானே. சரி அப்படி அண்டு இல்லை, ஒரு நிற்கிற ஒரு மூட்டை சைக்கிளான்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது வந்து நான் நீ அஸ்டின் நாட்டு குட்டியாக அப்பாட்ட வாழைப்பழம் முன்னுண்டு அம்மாவுக்கு அப்படி உண்மையில திடீரெண்டு ஒரு வேலைன்னு பயணிக்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே. நிறைய பிரச்சனை இருக்குது, அது வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஆனா இல்ல வாயால கைகளை வந்து நான் சட்புட் சடார் இந்த மாதிரி இப்படி பறந்தடிச்சு காய்ச்சிட்டு போகலாம் தெரியும். ஒன்றை வந்துட்டு செயலாளர் செய்யும் போது அந்த கஷ்டம் அதுல எங்களோட ஃபேமிலிக்குள்ள எப்படி இல்லை நடக்கிறது என்னது என்ன சொல்றது, அதுக்காண்டி எல்லாரையும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு பொதுவான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படி கை தட்டி போட்டு ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு சில பேர். அந்த சில உறவுகள் வந்து என்ன செய்வாங்க, உண்மையை தன்னை ஃபேமிலி மாதிரி நேசித்து நல்லா செய்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. ஆனால் எட்டத்தனண்டு வேடிக்கை ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறாங்க அந்த விலங்குகள் அந்த இதை என்னன்னு சொல்கிறேன் நாளாந்தம் வந்து ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு சதுர உதவியோ எதுவுமே செய்ய வரமாட்டாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வரைக்குள்ளே கைதட்டி போட்டாங்க கட்டத்தை சிரிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன அப்போ அப்படியான எத்தனையோ அந்த சருகாமல் பாலாமல் நிறைய உறவுகள் இருக்கிறாங்களான்னு. அப்போ அவங்களுக்கு மத்தியில் அது வந்து வேலையை கண்டிப்பாக போதான் மனுவங்களோட அடுத்த கட்ட ஒரு முயற்சியும் வந்து நல்லபடியாக அமையும். இருந்தாலும் வந்துட்டு இப்போ என்ன பற்றி ஒரு குற்றம் சொல்கிறோம், என்ன பற்றி தப்பு செய்யறோம், நான் தப்பும் செய்யலை குற்றமும் செய்யலை. இந்த வேலையை போகிறவன் தான் வந்து அவருக்கு சரியான இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு வேலை தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இதுவும் ஒரு வேலை தான். இப்போ சிலர் சொல்ல இதை பார்ட் டைமாக போடலாம் மாட்டேன், ஓகே அதுவும் சரிதான். ஆனால் இப்போ ஜதுவை இருக்கிறபடியால் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் ராத்தி ஆச்சுனாங்களே திறக்கிறது, டியூஷனுக்கு போகிறது வர்றது, ஒரு கடை தெருவுக்கு சந்தைக்கு போக வரக்கூட எல்லாத்துக்குமே வந்து மற்ற இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது எல்லாம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு வருமானம் என்றாலும் வருதுன்னு சொன்னால் அதுக்கு முழு மூச்சா நிற்கிறது அதுதான். அப்போ அது வந்து ஆக வட்டியாக வந்து வீட்டை இருந்தேன்னு சொல்லல அதானே அது சரி. அப்போ அவனும் வந்து உழைக்கணும் ஒரு ஆசை வந்துட்டேன்னு சொன்ன உண்மையில் ஆட்டுக்குட்டியை வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கிற மண்டைக்குள்ள எங்கள்டையும் ஒரு வாகனம் நின்றால் தான் கண்டிப்பாக நாங்களும் மாறிச்சாரி ஏற்றலாம். மண்டைக்கெல்லாம் உண்மையாக அந்த அண்ணாண்ட கார் வந்து ஒரு ரிப்பேர் ஆனது உடனே எங்கள்கிட்ட இருந்தால் கொண்டு போயிருக்கலாம் வேணும். அப்போ அப்படியான ஒரு சிந்தனைகள் எல்லாம் அதுக்குள்ளால வரும். இப்போ தானே சின்ன பிள்ளைகள் அவங்களுக்குள்ள எங்களோட வயசுக்கு வந்துட்டு எவ்வளோ பேர் எப்படி இல்லாமல் இருக்காங்க. அதோட வந்து எங்கள்ட தேவைக்குன்னு சொல்லி எங்களோட கைமடியில் வந்து காசு வந்து நாங்களும் வந்து செய்யலாம். நாங்கள் இடத்து போகும்போது வந்து அதை வந்து ஒரு மனங்கூசு அமைச்சிடலாம். இப்போ காசு இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து போவே மனம் இருக்கா. நம்ம இப்போ பார்க்க போனால் வந்து ஆம்பளை பிள்ளையா பிறந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா பிறந்தாலுமே சரி அவங்களுக்கு வந்து நிறைய செலவு வந்து கூடுதலாக பொம்பளை பிள்ளை தான் செலவு கூட. அப்போ அப்படி வந்து நிறைய செலவு இருக்குது. அதை விட நான் வந்து ஒன்றுக்கு பார்த்து ஆசைப்படுறேன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நிறைய அனுபவம். அது நிறைய அனுபவத்தை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எப்போவுமே யாரையுமே நம்பாமல் எப்போவுமே எங்களுக்குன்னு சொந்த காலில் நிற்கணும். வாழ்க்கையில் வந்து மந்தியைக்கு போட்டு வரும்போது அம்மாண்ட பைக் வந்து நார்மலாக சிக்னல் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் வந்துட்டு 10 தான் விட்டுனேன். சிக்னல் வந்து ஒரு நாள் போட்டு தான் போட்டுனேன். ஆனால் போடும்போது வந்து சிக்னல் வந்து வேலை செய்ய வேண்டாம். இப்போ ரபிக் வந்து கவனிக்காமல் போட்டேன். உடனே வந்து அதில் காசு அந்த ஆன்லைனில் இப்போ என்ன இருந்து தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். இல்லாத நான் வந்துட்டு பொக்கெட்டுக்குள்ள போய் தடக்குள்ள வந்துருக்கேன். துண்டை தான் கொண்டு இருக்கேன். துண்டு வந்து கவனம் வச்சுக்கணும். அப்படி எதுவும் வந்து வாழ்க்கையில் இந்த பொக்கெட் மணி இல்லாதபடியாக நிறைய விஷயங்களில் வந்து உணர்ந்து செயல்பட்டுட்டான். அப்போ அதனால் இப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு ஊற்றடுக்கு என்னதுனால் நானும் வேலை போகணும் என்ற கைமடிலையும் காசு வந்ததான் சில தேவையில வந்து அம்மா கேட்காமல் பூர்த்தி செய்யலாம்ல நான். ஓகே அப்போ அதுக்கு வந்து நானும் முழு ஒத்தாசை அதுக்கு நான் கொடுக்குறேன். அது வேலைக்கு போனால் கண்டிப்பாக என்னென்றாலும் ஒரு வீடியோ அதான் அந்த பூசணிக்காய் வெட்டினானே கத்திரிக்காய் வெட்டினானே என்னென்றாலும் ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து வச்சிருப்பேன். அதை வந்து நீங்களும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இப்போ நான் ஒரு வேலை எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து நிறைய தேவைகள் வந்துருக்கு. நான் முக்கியமாக வந்து எல்லாத்துக்கும் வந்து காசு தான் போகணும். அப்போ அம்மா வந்து நீ டைம் வந்து காசு கேட்டு பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு வேலையை போகிறது தானே. அப்பாவினுடைய சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் நாளாந்த சிலவில் வந்துட்டு கொண்டு போகிறது. அப்போ அம்மா டைம் வந்து காசு ஒரு நிற்கிறது. அதனால் வந்து எவ்வளோ தேவையில் வந்தாலுமே வந்து அதை வந்து சமாளித்து கொண்டு நிற்க வேண்டிய இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்னால் கூட வந்துட்டு
எப்படியாச்சும் வந்து அந்த கொமெண்ட்ஸ் எழுதுறவங்க இருக்கிறாங்களா இப்போ அவன் வந்து என்ன யோசிச்சு வந்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு விடிய கால தலைவலுக்கிட்ட ஆத்தாமாலும் பிச்சை எடுக்கிறாங்க அப்படி அண்டு இல்லை சில பேர்ட்ட அந்த கேள்விகள் எத்தனையோ பேர்ட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமல் இவ்வளோ இருந்து நாங்கள் சொல்லலாமல் அண்டு இல்லைங்கிட்ட சூழ்நிலைங்களை அப்படி அமர்த்தி வச்சிருந்தாது ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை கடவுள் தருவாங்க சொல்லட்டும். ஆனால் நெப்பாங்களா ஆத்தாள் மழுக்கிட்டாங்க விடிய காத்தால பிச்சை எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்களை நேசிக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேட்டாக கோமெண்ட் பண்ணுறவங்க அவங்களுடைய கணக்கள் கதையெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் காதலே நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவங்க வந்துட்டு தப்பா என்ன அம்மா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணா கூட எப்படி எல்லாம் வந்து காய்ச்சி கொண்டு அப்படி சொன்னா கூட வந்து அந்த வீடியோக்கு வந்துட்டு சூப்பர்னு பண்ண ஆளுக்கு லைக் பண்ணாலையும் அவருக்கு வந்து லைக் பண்ணி போட்டு விடும். அதான் வந்து ஒரு முருகப்பான படத்தை வச்சு கூட வந்துட்டு ஒரு வாய் பார்த்து வந்து ஒவ்வொரு முறையும் அது விடாது அந்த பேர் யாருன்னு தெரியாது எல்லா வீடியோக்குமே அந்த கடவுளை இந்த அந்த நல்ல ஒரு முருகன் இதை வச்சு கொண்டு பேட் கமெண்ட் சொல்லி கொண்டு அது எல்லா வீடியோக்குமே அது போடுது பேண்டைக்கு எங்களுக்கு போடும் இல்லை அதுக்கு நல்லா லைக் பண்ணி விடுது. அதான் அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. பரவாயில்ல நீங்க வந்துட்டு எங்களை பற்றி என்ன சொல்ல போறீங்களோ எது சொல்ல போறீங்களோ தெரியல. அதை வந்து எங்களை நேசிக்கிறவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்களோட பொருட்டா நினைக்கிறதே இல்லை. எழுதுறடி மடிவா எழுதிட்டு போய் என்ன பொறுத்தவங்க எங்களோட மனம் சுத்தமாக இருந்து நாங்கள் போகிற வழி நல்ல ஒரு விசாலமாக இருந்தால் எங்களை பொறுத்தவங்க அது காணுமே என்னடா கண்டிப்பாக வந்து அப்போ ஓகே. அப்போ இன்றைய டைம் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்கு. அப்போ நாளைய தினத்துலேருந்து இந்த கிச்சன் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இனிமேல் வந்து அம்மா வந்து தன்னுடைய முயற்சியால் வந்து வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் பார்த்து பார்ப்பீங்க ஏன்னாம்மா கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் வந்து வேலைக்கு போகிறேன். சரி அப்போ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ள சொன்னால் அப்பா தான் வந்து இப்போ கேமராமேன் நினைக்குது அப்பாவுக்கு வந்து அடுத்த வேலைக்கு வந்து டைம் ஆச்சுது. ஓகே இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவருடைய மனசை வந்து ஏதாச்சும் ஹெர்ட் பண்ணி கழிச்சிருந்தா வந்து அதுக்கு ஒரு சின்ன சொறி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். பாய்.